எடுத்துக்காட்டு 2.45 ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 40,000 மற்றும் ஒவ்வொரு வருடமும் அதன் மதிப்பு 10% குறைகிறது. 6வது வருடத்தில் இயந்திரத்தின் தோராய மதிப்பை காண்க அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுல க்ளூ பாயிண்ட் என்ன எடுக்கிறாங்க? தட் இஸ் அந்த இயந்திரத்தினுடைய இப்போதைய மதிப்பு 40,000, பட் ஒவ்வொரு வருஷமும் 10% குறையுது. ஓகேவா? அப்படி நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த வருஷம் 40,000 முழுசா இருந்துச்சுன்னா தட் இஸ் அது 100%ன்னு சொல்லுவோம். அடுத்த வருஷம் ஆகும்போது 10% குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகுது? ஸோ 90%மாக மாறுது இல்லையா? ஸோ அதனால என்ன எழுதியிருக்காங்க பாருங்க. ஸோ முதல் வருட முடிவில், ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் முடிவில் அதன் ஆரம்ப மதிப்பில், ஸோ 40,000த்துல 90% இருக்கும் இல்லையா? ஆமா. அப்ப அதனால நம்ம 40,000த்துல 90%னா 90/100. ஏன்னா நம்ம எப்பவுமே சதவீதத்தை எப்படி எழுதுவோம்? ஸோ 90% எப்படி எழுதுவோம்? தட் இஸ் 90/100ன்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ அதனால நம்ம அதை பெருக்கிக்கணும். 2ஆம் வருடம் கழிச்சா இயந்திரத்தினுடைய மதிப்பானது முதல் வருட மதிப்புல 90%மாக இருக்கும். தட் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இங்க இருக்கிற மதிப்புல மறுபடியும் 90%மா குறைஞ்சிருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? இது கூட மறுபடியும் ஒரு 90/100 வந்து நம்ம பெருக்கணும் இல்லையா? ஸோ அதை நான் இங்க போடுறேன் பாருங்க. தட் இஸ் 40,000 பெருக்கல் ஆல்ரெடி 90/100 இருக்கு. ஸோ இது போல. ஓகே, அடுத்த 2வது வருஷம் முடிவுல மறுபடியும் ஒரு 90%னா அது மறுபடியும் 90/100ஆல பெருக்கிக்கணும் தானே? அப்ப பெருக்கினா நமக்கு என்ன வருது? தட் இஸ் 40,000 இன்டூ 90/100 2 டைம் வந்திருக்கனால the whole squared இல்லையா? ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சரி, அப்போ 3வது வருடம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஸ்கொயருங்கிறது 3ஆ மாறும். இப்படியே தானே போயிட்டு இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த வரிசை தான் இங்க பாத்தீங்கன்னா, இவ்வகையில் தொடர்ந்தால் இயந்திரத்தின் மதிப்பு எப்படி ஆகுது? ஃபர்ஸ்ட் வருஷம் 40,000, செகண்ட் வருஷம் 40,000 பெருக்கல் 90%, தேர்ட் வருஷம் ஸ்டார்டிங்ல 40,000 பெருக்கல் 90/100 the whole square, அடுத்தது 40,000 இன்டூ 90/100 the whole cube. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த தொடர் வரிசை முதல் உறுப்பு 40,000, அதாவது ஏ அப்படிங்கிற முதல் உறுப்பை வச்சிட்டு இருக்கு. காமன் ரேஷியோ என்னது? 90/100 நமக்கு தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துலயும் பாருங்க 90/100ஆல தான் நம்ம பெருக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதனால இது என்னது? ஸோ இதுக்கு வந்து ஆர் அப்படிங்கிறது 90/100 அப்படி ஆகுது. 1வது வருடம், அதாவது 1வது வருடம் அப்படிங்கும்போது பாருங்க டேர்ம் 1வது வருடம் T1 அப்படிங்கிறது ஏங்கிறது என்னது? 40,000. ரைட். நெக்ஸ்ட் 2வது வருடத்துல ஏ இன்டூ ஆர், அதாவது 40,000 இன்டூ ஆறுங்கிறது 90/100. ஓகே, இப்போ 3வது வருடத்துல என்ன இருக்கும்? ஏஆர் ஸ்கொயர்னு இருக்கும். தட் இஸ் 40,000 ஏக்கு பதிலாக 40,000, ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக 90/100 த ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. இப்படியே போகுதா? ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. தட் இஸ் 6வது வருடத்தில் இயந்திரத்தினுடைய தோராய மதிப்பு அப்படிங்கிறாங்க. ஓகே, 6வது வருடம்னா எது? இதுதானே? அப்ப அதனுடைய தோராய மதிப்புனா இங்க என்ன இருந்திருக்கணும் ஆக்சுவலி? ஸோ 40,000 பெருக்கல் 90/100 ஹோல் பவர்ல, ஆக்சுவலா இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தானே இருக்கு. இங்க 2 இருந்துச்சு, 2 இருக்குது இல்லையா? அப்ப இங்க 6வது வருடத்துல என்ன இருக்கு? 5 இருக்கா? அப்ப இங்க 5 போடணும். ஓகே, ஸோ அப்ப நம்ம என்ன போட்டுக்கலாம்? இப்படியும் எடுத்துக்கலாம். அல்லது இன்னொரு நம்மகிட்ட ஜென்ரல் ஃபார்ம் இருக்கு. என்ன இருக்குன்னா, ஸோ பெருக்குத்தொடர் வரிசையில ஜென்ரல் ஃபார்ம் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, Tnth டேர்ம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, AR பவர் n-1. இப்ப நம்மளுடைய கேள்வியில் என்ன கேட்டிருந்தாங்க? T 6வது வருடம். 6வது வருடம்னா என்ன பண்ணணும்? A இன்டூ ஆர் டு த பவர் n-1க்கு பதிலாக r-1 தட் இஸ் ஈக்குவல் டு A ஆர் பவர் 5. ஸோ அதுதான் நாம இங்க போட்டிருக்கோம். அது என்ன கிடைக்குது நமக்கு? ஸோ தட் இஸ் 40,000 பெருக்கல் 90/100 பவர்ல 5. ஓகே, ஸோ இது எக்ஸ்பேண்ட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளவுதான். இப்போ 90/100 தான் நான் வந்து இங்க 5 டைம் போட்டுட்டேன். ஓகேவா? 40,000 அப்படியே போட்டாச்சு. ஓகே, இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம். பாருங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, நெக்ஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, அப்புறம் இந்த ஜீரோக்கு இங்க, அடுத்து இந்த ஜீரோக்கு இது, நெக்ஸ்ட் இந்த ஜீரோக்கு இது அடிங்க, அண்ட் இந்த ஜீரோக்கு இது, அடுத்து இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோ, அடுத்து இந்த ஒரு ஜீரோக்கு இது அடிச்சிருங்க. ஓகே, அப்ப என்னெல்லாம் கிடைக்குது பாருங்க. 4 பெருக்கல் 9 பெருக்கல் 9 பெருக்கல் 9 பெருக்கல் 9 பெருக்கல் 9 டிவைடட் பை 10ன்னு வருது. ஓகேவா? இது ரெண்டையும் பெருக்குங்க 81. அப்ப இந்த 9 கொண்டாந்து பெருக்குங்க. ஸோ 729. ஓகே, அப்ப இந்த 9 கொண்டாந்து பெருக்குங்க. தட் இஸ் என்ன கிடைக்குது? 6,561. ஓகே, அப்புறம் இந்த 9 கொண்டாந்து பெருக்குங்க. தட் இஸ் என்ன கிடைக்குது பாருங்க. தட் இஸ் 59,049ன்னு கிடைக்குது. ஓகே, அப்ப கடைசியில 4ஆல பெருக்குங்க. இன்ட்டு 4ஆல பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? தட் இஸ் 23, 61, 96 அப்படின்னு கிடைக்குது. ரைட். இப்ப இதனுடைய ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 23, 61, 96
பட் இது எதால வகுக்கணும்? 10ஆல வகுக்கணும். 10ஆல வகுக்கணும்னா இந்த 0க்கு இந்த 6 கொடுத்துட்டோம்னா என்ன நடக்குது? இந்த 1க்கு பதிலா பாயிண்ட் வைக்கணும் இந்த இடத்துல. அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? 23, 61, 9.6. அப்போ 6வது வருஷம் முடிவுல இயந்திரத்தினுடைய தோராய மதிப்பு என்ன கிடைக்குது? ரூபாய் 23,619.6, அதாவது 60 பைசா அப்படின்னு போட்டுருங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். எடுத்துக்காட்டு 2.46 1 -3 9 -27 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் 8 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்? ஆக்சுவலி SN, அதாவது பெருக்குத்தொடர் வரிசையினுடைய முதல் n உறுப்புக்கு கூடுதல் வந்து SN பார்ப்போம். ஓகே, அதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்கு. தட் இஸ் ஆரை பொறுத்து, அதாவது ரேஷியோன்னு சொல்லுவோம் இல்லையா? ரேஷியோ எப்படி கிடைக்கும்? தட் இஸ் டேர்ம் 2வை டேர்ம் 1ஆல வகுத்தா கிடைக்கிறது. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். தட் இஸ் A into r to power n minus 1 by r minus 1. இதில் இருக்கிறது A தெரியும், ரைட்? அதுதான் 1. ஸோ இங்கே முதல் உறுப்பு A1ன்னு போட்டாங்க. நெக்ஸ்ட் பொது விகிதம் ரேஷியோ என்ன பண்ணுவோம்? தட் இஸ் இது டேர்ம் 1ன்னு சொல்லுவோம், இது டேர்ம் 2ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ டேர்ம் 2 என்னது? -3. ஸோ இப்போ ரேஷியோ நான் இங்கே காட்டின மாதிரி ஸோ டேர்ம் 2 டிவைட் பை டேர்ம் 1 போடும்போது என்ன கிடைக்கும்? தட் இஸ் -3 டேர்ம் 1 என்னது? 1 தானே? அப்போ 1 போடும்போது என்ன கிடைக்குது? -3. இந்த கண்டிஷன் பாருங்க, -3 என்பது 1ஐ விட குறைவாக இருப்பதனால நாம இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். தட் இஸ் Sn is equal to A into r to the power n minus 1 by r minus 1. இந்த ஃபார்முலால இப்போ அந்த வேல்யூஸ் அப்படியே போடுங்க. ஓகே, Sn nங்கிற இடத்துல தான் நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம்? 8. அப்போ வந்து S8ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 1. அதாவது அவங்களே கொடுத்துட்டாங்க, ஸோ 1ன்னு போட்டுக்கோங்க. r to the power என்னது? n. அப்போ -3 அடுக்குல நம்ம என்ன பண்ணணும்? 8. ஏன்னா என்னங்கிறது 8, ஆறுங்கிறது -3 போட்டாச்சு. அப்புறம் -1 ஆஸ் யூஷுவல் அப்படியே போட்டுக்கோங்க. கீழே ஆறுக்கு பதிலாக -3, -1க்கு பதிலாக அதே போட்டுக்கோங்க. ரைட், இப்போ என்ன பண்ணணும்? இப்போ 3 இந்த 1 நம்ம எதால பெருக்கினாலும் அதே தான் வரும். ஓகே, அதே போல இங்க கீழே இருக்கிறது பாருங்க, -3 -1. ஸோ என்ன ஆகும்? -3 -1 என்னது? -4. ஸோ அதான் இங்க போட்டாங்க. ரைட், இப்போ இந்த இடத்துல மட்டும் பாருங்க. ஸோ 3 வந்து 8 அடுக்கா உயர்த்தணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஸோ பெருக்கல் 3 அப்படின்ட்டு 8 டைம் போட்டுக்கணும். இப்போ 3 3 என்னது? 9. 9 பெருக்கல் 3 என்னது? ஸோ 27. அப்ப 27 பெருக்கல் 3 தட் இஸ் 81. அப்ப 81 பெருக்கல் இந்த 3, ஓகே, என்ன கிடைக்குது? 243. அப்ப மறுபடியும் இந்த 3ஆல் நீங்க பெருக்குங்க, இன்ட்டு 3. என்ன கிடைக்குது? தட் இஸ் 729. அப்புறம் இந்த 3ஆல பெருக்குங்க, 2187 பெருக்கல். இப்ப லாஸ்ட் 3ஆல பெருக்கு. இப்போ 6561ல 1 போயிடுச்சுன்னா எவ்வளவு வரும் தெரியும் நமக்கு? தட் இஸ் 6560 வரும் தெரியும். ஓகே, அதை எதால வகுக்கணும்? இந்த மைனஸ் பிளஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இங்க இருக்கிற மைனஸ் எல்லாம். அதுக்கு முன்னாடி நம்ம 4ஆல வகுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எத்தனை டைம் அடங்கும் பாருங்க. தட் இஸ் இங்கே போடுறேன். ஸோ ஒரு டைம் போட்டிங்கன்னா 4, ஒரு நாள் 4, மிச்சம் 25, 6 4 24, மிச்சம் 16. ஸோ நாங்கள் 16. ஸோ 16. ஸோ இங்கே இருக்க 0க்கு மேலே நம்ம இங்கே 0 சேர்த்திக்குவோம். ரைட், அப்போ பாருங்க 1640 கிடைக்குதா? இப்போ ஆன்சர்ல நம்மளுக்கு 1640 வருதுன்னு நமக்கு தெரியுது. ஆனால் அது பிளஸ்ஸா மைனஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்கேருந்தே பார்த்துருக்கணும். என்னன்னா இங்கே பாருங்க, இங்க -3 அடுக்கு 8ன்னு இருக்கு. ஓகேவா? நம்ம ஒன்று எப்பவும் தெரிஞ்சுக்கணும், மைனஸ்ன்னு ஒரு நம்பர் இருந்து அதனுடைய அடுக்குல ஒரு இரட்டைப்படை எண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க 8 இருக்கு, அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர்ல பாசிட்டிவ் கிடைக்கும். ஓகே, இதே மைனஸ் இருந்து ஒரு ஒற்றைப்படை, இப்போ 7ன்றது தான் ஆன்சர்ல மைனஸ் கிடைக்கும். ஓகே, அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் டேர்முக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? பாசிட்டிவ்ல தான் 6561 கிடைச்சிருக்கணும். ஸோ நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, பிளஸ்ல தான் கிடைச்சிருக்கும். ஓகே, அதனால தான் இதை கழிக்க சொல்லி நம்ம போட்டோம். ஸோ அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பட் இங்க இருக்கிற மைனஸ் படி இதை வகுக்கும் போது நமக்கு ஆன்சர்ல என்ன வந்திருக்கணும்? மைனஸ் வந்திருக்கணும். அப்ப நம்மளுடைய விடை என்னது? -1640. எடுத்துக்காட்டு 2.47 ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் S6 சமம் 4095 மற்றும் R சமம் 4 எனில் அதன் முதல் உறுப்பை காண்க. ஓகே, அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது S6, அதாவது முதல் 6 உறுப்புகளை தொடர்ச்சியா நம்ம கூட்டும் போது நமக்கு 4095 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் அதுல பொது விகிதம், அதாவது R அப்படிங்கிறது என்னது? 4 கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க கேட்கிற கொஸ்டின் முதல் உறுப்பு, தட் இஸ் A is equal to என்ன அப்படின்னு தான் கேட்கறாங்க. முதல் n உறுப்புகளுடைய கூடுதல் அப்படின்னு சொல்லி பெருக்குத்தொடர் வரிசையில கேட்டா என்ன சொல்லுவோம்? Sn சமம் ஒரு ஃபார்முலா இருக்கு, என்னது? A into r to the power n minus 1
டிவைட் பை ஆர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். அப்படிதானே? n வந்து கணக்குப்படி ஆறுன்னு கொடுக்கறதுனால 6 போட்டுக்கிட்டேன். ஓகே ரைட். அடுத்தது இதுல அடுத்தது என்ன வேணும்? ஆர் வேணும். ஆர் தான் அவங்களே கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 4 அப்படின்ட்டு 4 போட்டுக்கோங்க. ரைட். அப்புறம் ஆர் வந்தாச்சு, n வந்தாச்சு. இப்போ ஏங்கிறத என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது SNங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே ரைட். இப்போ என்ன பண்றோம்? நம்ம இந்த ஃபார்முலால அப்படியே நம்ம வந்து அப்ளை பண்றோம். ஓகே பாருங்க, a இன்ட்டு ஆர் டு தி பவர் n க்கு பதிலாக என்ன போடலாம்? ஸோ 4 அடுக்குல n க்கு பதிலாக 6 மைனஸ் 1 வகுத்தல்ல 4 மைனஸ் 1. இது எதுக்கு சமம்? SRக்கு சமம். SR தான் நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், தட் இஸ் 4095ன்னு கணக்கிலே கொடுத்துட்டாங்க. அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 4 அடுக்கு 6 மைனஸ் 1 வகுத்தல்ல 4 மைனஸ் 1ங்கிறது 3ஆ மாறிடுச்சு. தட் இஸ் இது எதுக்கு சமமா இருக்கு? 4095க்கு சமமா இருக்கு. ஓகே 4 அடுக்கு 6. ஸோ அதான் நான் இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க. தட் இஸ் 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4ன்ட்டு 6 டைம் போட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 4096. ஓகேவா? இப்போ இங்க a இன்ட்டு என்னன்னு எழுதலாம்? 4096 மைனஸ் 1/3 சமம் 4095. ஓகே இப்போ இந்த a அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே இப்போ 4096ல 1 போச்சுன்னா 4095 வகுத்தல் 3. இங்க 4095. ஓகே இப்போ பாருங்க, a அங்கே வச்சுக்கோங்க. சமத்துக்கு அப்புறம் இங்க என்ன இருக்கு? 4095. ஸோ இங்க வகுத்தல இருக்கிற 3 அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறிடும். வகுத்தல 4095. இப்போ பாருங்க, இதுக்கு கேன்சல் ஆச்சுன்னா அப்ப ஏவினுடைய மதிப்பு என்னன்னு நமக்கு கிடைக்குது? 3. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். எடுத்துக்காட்டு 2.48 1 + 4 + 16 + எக்ஸெட்ரா என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1365 கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே ரைட். இதுல முதல்ல நம்ம அந்த வரிசை தெரியணும் அப்படின்னா T1 T2 T3 T4 அப்படிங்கிற தொடர் வரிசையாக எழுதிக்கலாம். அந்த தொடர் வரிசையில நான் இங்க இருக்கக்கூடிய தொடர்ல இருக்கக்கூடிய, அதாவது தொடர் மீன்ஸ் இங்க பிளஸ் பண்ணிருப்பாங்க. தொடர் வரிசைனா கமா போட்டு எழுதிருப்பாங்க. ஸோ நான் இப்ப அதை தனித்தனியா உறுப்புகளா எழுதிக்கிறேன். 1 4 16. ஓகே, அது கூட்டுத்தொடர் வரிசைனா நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கணும். அதே பெருக்கு தொடர் வரிசைனா ரேஷியோ பார்க்கணும். ஓகே, டிஃபரன்ஸ் எப்படி பார்க்கணும்னா, ஸோ டேர்ம் 2வை டேர்ம் 1ஆல கழிக்கணும். அதே போல டேர்ம் 3யை டேர்ம் 2ஆல கழிச்சா அது ரெண்டும் சமமா இருந்துச்சுன்னா அதை கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்க, டேர்ம் 2 என்ன இருக்கு இங்க? தட் இஸ் 4. அப்ப 4 மைனஸ் டேர்ம் 1 வந்து 1 சமம். டேர்ம் 3 என்ன? 16 மைனஸ் டேர்ம் 2 4. ஓகே, அப்ப 3 சமம் 12. இது நடக்காது. ஸோ அப்ப இது கூட்டுத்தொடர் வரிசை இல்லை. ஓகே, அப்ப நம்ம பெருக்குத்தொடர் வரிசையான்னு பாக்குறதுக்கு ஸோ T2 ஃபர்ஸ்ட் பார்க்கணும். T2 என்னது? 4. இப்ப 4 T1 என்னது? 1 சமம். இப்ப T3 என்ன? 16. 16 T2 என்ன? 4. ஓகே பாருங்க, 1 1 4 வந்து 4 தான் தரும் சமம். இங்க 1 நாள் 4 நன்னாங்க 16. ஸோ 4. அப்ப 4 4க்கு சமம்ங்கிறதுனால இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை. அப்ப பெருக்குத்தொடர் வரிசையில அமைந்த இது என்னது? தொடர், அதாவது கூட்டிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய மாதிரி அமைப்புடைய தொடராக மாறிடுச்சு. ஸோ இப்ப அந்த தொடர் தான் இங்க நான் அப்படியே எழுதியிருக்கேன். தட் இஸ் 1 + 4 + 16 + எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு. ஓகே ரைட். இப்போ அதை நம்ம பெருக்குத்தொடர் வரிசையில் எழுதும் போது எப்படி எழுதுவோம்? A + AR + AR² + AR³ அப்படின்னு போயிட்டு இருக்கோம். ரைட். இதுல இருந்து நம்ம A = 1ன்னு தெரியுது. நெக்ஸ்ட் R முன்னே நம்ம பார்த்தோம், தட் இஸ் 4 அப்படின்ட்டு. ஓகே ரைட். இப்போ நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன தெரியும்? SN, தட் இஸ் A × R to the power n - 1 by R - 1 அப்படின்னு தெரியும். ஓகே ரைட். அது எதுக்கு சமமா இருக்குன்னா இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, 1365க்கு. ஏன்னா எத்தனை உறுப்புகளை கூட்டினாலும் தெரியாது. ஸோ நம்ம n டேர்ம்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ அது எதுக்கு சமமா இருக்கு? இப்போ இந்த SNங்கிறது எதுக்கு சமமா இருக்குன்னா 1365க்கு சமம். ஓகே, இப்போ இங்க இருக்கக்கூடிய ஃபார்முலால அப்படியே போடலாம். தட் இஸ் இங்க இருக்கக்கூடிய ஏக்கு பதிலாக என்ன போடணும்? 1. அடுத்தது R அப்படிங்கிறதுக்கு பதிலாக 4. அதோடைய எண்ணெய் அப்படியே தான் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் -1 போட்டுக்கோங்க. அப்போ கீழே R - 1க்கு 4 - 1. ஓகே, இப்போ பாருங்க 1 எதால பெருக்கினாலும் அதே தான் வரும். ஸோ அப்போ 4n - 1 அப்படியே போட்டுக்கிட்டு, இப்போ 4ல் 1 போச்சுன்னா 3. அடுத்து 1365. இப்போ 4n - 1 அப்படியே போட்டு, இப்போ 3 கீழே வகுத்தல இருக்கு. இது இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? பெருக்கெல்லாம் மாறிடும். ஓகே, இப்போ இது ரெண்டையும் பெருக்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 4095. ஓகே, ஸோ இது வந்து 4n - 1க்கு சமம். ஸோ அதான் இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க, 4n - 1 சமம் 4095. ஓகே ரைட். இப்போ 4n இங்கே வச்சுக்கோங்க. ஸோ -1 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா என்ன கிடைக்குது? 4095 + 1 மாறுது. தட் இஸ் 4096. 4னுடைய அடுக்குல எத்தனை நம்பர்ஸை வந்து உயர்த்தினா நம்மளுக்கு 4096 வருதுன்னு பார்க்கணும். 4096க்கு பதிலாக 4னுடைய அடுக்கு 6ன்னு போட்டேன். அப்ப இதுல இருந்து
n எதுக்கு சமமாக இருக்குது? 6க்கு சமமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய விடை என்னது? ஸோ எத்தனை உறுப்புன்னு கேட்டது, ஆக்சுவலாக மொத்தமாக டோட்டலாக 6 உறுப்புகள். ஸோ இப்போ n = 6, இங்கேயும் அதான் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2.49, 3 + 1 + 1 + 3 + எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போட்டுட்டு இந்த தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த தொடர் முதல்ல என்ன தொடர்னு பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஃபர்ஸ்ட்ல 3 இருக்குது, அடுத்ததுல இது 1 மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் தொடரில் வந்து 3ஆல் வகுத்துருப்போம், அதனால தான் 1 கிடைச்சிருக்கும். இப்போ 1ங்கிறது 1/3 மாறி இருக்கிறதுனால இது என்ன ஆச்சு? 1 3ஆல் வகுத்தா 1/3 கிடைக்குது. அப்போ மொத்தத்தில் இது பெருக்கு தொடர் வரிசையாக தான் இருக்கும், கூட்டு தொடர் வரிசையாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்போ இது நிச்சயமா ஒரு பெருக்கு தொடர். அதனால நம்ம என்ன பண்றோம்? ஸோ இங்கு ஏ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது 3. ஓகே, ஏங்கிறது. நெக்ஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோ என்னது? T2/T1 தட் இஸ் ஈக்குவல் டு 1/3. எப்படி வந்துச்சு? தட் இஸ் T2 என்னது? தட் இஸ் 1. அடுத்தது T1ங்கிறது 3. அதுதான் அவங்க வந்து 1/3 டைரக்டா போட்டாங்க. அப்ப பெருக்கு தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகள் வரை, அதாவது கூடுதல் என்ன பார்க்கணும்னா S இன்ஃபினிட்டின்னு பார்க்குறோம். அதுக்கு என்ன ஃபார்முலானா A/1 - R. ஓகே, இப்போ ஏக்கு பதிலாக 3 போட்டாச்சு, 1க்கு பதிலாக 1A தான், அப்புறம் ஆருக்கு பதிலாக 1/3 போட்டாச்சு. ஓகே, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன், S இன்ஃபினிட்டி சமம் 3/1 - 1/3. ஓகே, ரைட். இப்போ பாருங்க, மேலே இருக்கிற 3 அப்படியே போட்டாச்சு. இப்போ இங்கே கீழே இந்த 3ங்கிறத நம்ம எல்சிஎம்மா எடுப்போம். எல்சிஎம்மா எடுத்தா பாருங்க, ஸோ இங்கே கீழே 1 இருக்கு. ஸோ அப்போ இதை கட்டாயமாக 3ஆல் பெருக்கணும், இதை 3ஆல் பெருக்கணும், இதையும் நம்ம 3ஆல் பெருக்கணும். அப்போ 1 3 3 போடும்போது மேலேயும் 3 வந்துடும். அப்போ இந்த இடத்துல 3 கிடைக்குது. அண்ட் இந்த -1 இங்கே அப்படியே போட்டாச்சு, வகுத்தல்ல 3 போட்டாச்சு. ரைட். இப்போ பாருங்க, 3ல் 1 போச்சுன்னா 2, கீழே இருக்கக்கூடிய 3 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ வகுத்தல் கீழே வகுத்தல் இருக்கும்போது இந்த கீழே இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும்? மேலே கொண்டு போயிட்டு பெருக்கிக்கணும். அப்போ என்ன ஆகுது? ஸோ 3 × 3 9ஐயும் /2 அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ நம்மளுடைய விடை என்ன கிடைக்குது? ஸோ S இன்ஃபினிட்டிங்கிறது 9/2ன்னு கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். காட்டு 2.50 0.6666 அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய என்ற எண்ணின் விகிதமுறு வடிவம் காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இதில் நம்மளுக்கு தீர்வில் என்ன தெரியும் பாருங்க, 0.666 அப்படின்னு போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த எண்ணை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.666 சமம் 0.6 + 0.06 + 0.006 + 0.006 அப்படின்னு எழுதி போயிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்ல வராங்கன்னா, தட் இஸ் ஃபர்ஸ்ட் 0.6 போட்டு அடுத்து 0.06 போடும்போது பாருங்க 0.66ன்னு உருவாகுது இல்லையா? அந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிட்டே போய்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இது 2 மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறதையும் நீங்கள் இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ரைட். அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்காங்க? தட் இஸ் 0.6 0.06 0.006 என்ற எண்கள் ஒரு பெருக்கத்தொடர் வரிசையை வந்து ஏற்படுத்துது. அதனால அதுல ஏங்கிறது 0.6ம் பொது விகிதம் எப்படி பார்ப்போம்? T2/T1 தட் இஸ் term 2/term 1. T2ங்கிறது இது இல்லையா? ஸோ 0.06. ஓகே, T1ங்கிறது என்னது? ஸோ 0.6. ஓகேவா? ஓகே, இங்கே வந்து ரெண்டுமே தசம எண்களாக இருக்கிறதுனால ஸோ இங்கே மேலே பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்க 2 நம்பர் இருக்கிறதுனால நான் 100ஆல் பெருக்கி 100ஆல் வகுத்துக்கிறேன். ஓகே, அப்போ என்ன கிடைக்குது பாருங்க? ஸோ மேலே 6, கீழே பார்த்தீங்கன்னா 60ன்னு கிடைக்குது. அப்போ இது இன்னும் அடிச்சிங்கன்னா 1 6 1 6, அப்போ 1/10. ஓகேவா? 1/10னா இந்த 0க்கு இந்த 1 எடுத்துட்டிங்கன்னா அப்போ 1க்கு பதிலாக புள்ளி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 0.1 இல்லையா? அப்போ இதுதான் வந்து என்னது? ரேஷியோ R கிடைக்குது. ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க, ரேஷியோ = 0.1. மேலும் இது மட்டும் இல்லை, இது -1க்கும் 1க்கும் இடைப்பட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ரைட். அடுத்து பெருக்குத்தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகள் வரை தட் இஸ் S இன்ஃபினிட்டி வரைக்கும் பார்க்கறதுக்கு, ஏன்னா இங்கே பாருங்க இது போயிட்டே இருக்கு, எது ஸ்டாப்னு தெரியல, இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே தான் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் A/1 - Rன்னு தெரியும். ஓகே, அப்போ 0.666 அப்படின்னு போயிட்டே இருக்குது, டாட் 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 போட்டிருக்காங்க பாருங்க, போயிட்டே இருக்கிறது. 0.6 + 0.06 + 0.06 + 0.006 + எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கிறது. எதுக்கு சமம்னா, ஸோ ஏ ஃபர்ஸ்ட் போடுங்க. ஏ என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட், 0.6 முதல் உறுப்பு. ஓகே, ரைட். அடுத்தது 1க்கு பதிலாக 1 போட்டுக்கோங்க. இப்போ 6 இருக்கா? S இன்ஃபினிட்டியில் 6 இருக்குது தானே? அந்த 6க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? ஸோ இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா? 0.1 கண்டுபிடிச்சிருக்கோம், அதை போடுறோம். ஓகே, இப்போ மேலே 0.6 தான். இப்போ 1ல் புள்ளி 1 போச்சுன்னா ஸோ நமக்கு தெரியும். ஸோ 1ல் புள்ளி 1 போச்சுன்னா என்ன வரும் பாருங்க? ஸோ இது 0 ஆயிட்டு இது 10ஆ மாறிச்சுன்னா ஸோ 9.0, அப்போ 0.9 அப்படின்னு கிடைக்குது. அதான் இங்கே போட்டாங்க. ரைட். இப்போ பாருங்க 0.6 0.9. ஓகேவா? இப்போ மேலேயும் கீழேயும் 10ஆல் பெருக்கி 10ஆல் வகுங்க, என்ன கிடைக்குது உங்களுக்கு? 6/9.
ஓகே. இப்போ 6 பாருங்க, 2 3 6 3 3 9. அப்போ 2/3. ஆகவே 0.666 என்ற எண்ணின் விகிதமுறு வடிவம் 2/3 ஆகும். இதுதான் நம்ம ஆன்சர்.